நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இந்த தொடரில் இன்னைக்கு இந்த குழந்தை பேரின்மை அதற்கான ஒரு இயற்கை மருத்துவ முறையில் உணவையே சாப்பிட்டு எப்படி அந்த குழந்தை பெறலாம்ங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்று, ஆணின் உயிரணுக்கள் வலுவாக இல்லாமை, போதிய அளவுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது பெண்களின் கருப்பை உள்ள சிறு சிறு குறைபாடுகள். இது ரெண்டு தான் பெரும்பாலும் இதுக்கு காரணமாக இருக்குது. அதில் இந்த பெண்களுக்கு குறித்தான சிக்கல்களை தீர்க்கிறதுல, அந்த கருப்பை குறைபாடுகளை நீக்கிறதுல சப்பாத்தி கள்ளிப்பழ ஜூஸ் இருக்கு பாருங்கள், அதுக்கு நிகர் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது. சரி, ஆண்களுக்குள்ள சிக்கல்களுக்கு எது நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், எடுத்துக்காட்டால் ஆண்களின் மலட்டுத்தன்மையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த பாதாம் பிசினுக்கு இருக்குது. இந்த பாதாம் பிசின் எல்லா வயதினரும், ஆண் பெண் எல்லாரும் சாப்பிடலாம். ஆனாலும் ஆண் மலட்டுத்தன்மையை குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த பாதாம் பிசினுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் ஆண்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, ஆண்கள் பாதாம் பிசினும் சாப்பிட்லாம், சப்பாத்தி கள்ளிப்பழ ஜூஸும் குடிக்கலாம். அதே போல் பெண்களும் சப்பாத்தி பழ ஜூஸும் குடிக்கணும், இந்த பாதாம் பிசினையும் சாப்பிடணும். இது எப்படி சாப்பிட்றது? பல வகையில் சாப்பிடலாம். சூடான பாலில் பாதாம் பிசின், ஊற வைக்கப்பட்ட அந்த பாதாம் பிசினை கலந்து இரவில் சாப்பிட்டு முடித்து இரவு படுக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்றது, அல்லது விடிய காலையிலையும் சாப்பிட்லாம். வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் நல்ல பலன் தான் இருக்குது. இந்த பாதாம் பிசினை உடல் எடையை குறைக்கிறதுக்கும் சாப்பிடலாம், உடல் எடையை கூட்டுறதுக்கும் சாப்பிடலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? 1 ஸ்பூன் பாதாம் பிசினை இரவு ஊற வச்சுட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னு சொன்னால், காலையில் அது ஒரு 8 ஸ்பூனு 6 ஸ்பூனு அளவுக்கு வளர்ந்துடும். ஊறி பெருசாக பூ போல் வந்துடும். அது கூட 1 ஸ்பூன் எலுமிச்சப்பழச்சாறு, 1 ஸ்பூன் தேன், இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா சுவைச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சாப்பிட்றவங்க உடல் எடையை குறைச்சிக்கும். இல்லை, எனக்கு உடல் எடை கூடணும்னு நினைக்கிறவங்க நல்ல கறந்த மாட்டுப்பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது. அல்லது பாக்கெட் பாலாக தான் எங்கள் பகுதியில் கிடைக்குதுன்னு சொன்னால், அந்த கொழுப்பு நீக்கப்படாத பால் இருக்குது பாருங்கள், அந்த பாலை வாங்கிக்கிங்க. அதை வாங்கி நல்லா கொதிக்க வச்சு அதில் இந்த பாதாம் பிசினை கலந்து, கூட இனிப்புக்கு கற்கண்டை தூள் பண்ணி போட்டால் நல்லது, அல்லது பனங்கற்கண்டை தூள் போடலாம், அல்லது தேன் கலக்கலாம். இதை கலந்து சாப்பிட்றவங்களுக்கு எடை கூடும். இந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பானது தான் இந்த பாதாம் பிசினும் சப்பாத்தி கள்ளிப்பழச்சாறும். இந்த குழந்தையின்மைன்ற சிக்கலை இல்லாமல் செய்யக்கூடிய ஆற்றல். ஒரு 90 நாட்கள் சாப்பிட்டு பாருங்களேன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து. இந்த காம்போவை, இந்த ஜோடி இயற்கை உணவை ஜோடியாக 2 பேரும் சாப்பிட்டாங்கன்னா, அநேகமாக 90 நாட்களில் பெரும்பாலானவர்களுக்கு, குறிப்பாக இளம் தம்பதியினருக்கு நிச்சயமான குழந்தை பேறு கிட்டும்னு சொல்லி இயற்கை மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இந்த நல்ல தகவல் எல்லோருக்கும் பரவணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.